ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலிட்டியில் நிதிக்குழு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிதிக்குழு வந்து பார்க்கலாம். நிதிக்குழு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு, நிதிக்குழு, தேர்தல் ஆணையம் அண்ட் தென் யூபிஎஸ்சி இதெல்லாம் வந்து எந்த அரசியலமைப்பு விதி வந்து சொல்லுது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. திட்டக்குழு பற்றி பார்த்தோம் அப்படின்னா சரத்து 39, நிதிக்குழு வந்து சரத்து 280, தேர்தல் ஆணையம் பற்றி ஷரத் வந்து பார்த்தோன்னா 324, யூபிஎஸ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா சரத்து 315. ஓகேங்களா. ஒன்றுத்தில் 312 கூட இருக்கும். புக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இதை பொறுத்துக்கு. ஓகேங்களா. யூபிஎஸ்சி சரத் வந்து 315 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர். ஓகேங்களா. எல்லாருக்குமே தெரியும் முதலாவது நிதி ஆணையம் நிதிக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1951 தான் நிறுவப்பட்டது. ஸோ அதோட பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1952 57. ஓகேங்களா. ஸோ முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து கேசி நியோகி. ஓகேங்களா. இது அடிக்கடி ஒரு கேட்ட கொஸ்டின் தான். முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் கேசி நியோகி. ஓகேங்களா. எப்படி கேட்கலாம், முதலாவது நிதிக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. 1951. ஸோ அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருந்தாங்க. பொறுத்துகள் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் நிதிக்குழுவோ அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நிதிக்குழுவோட தலைவர்களும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. நான் வந்து ஆன்சர் வந்து நேரவே கொடுத்துருக்கேன். 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா விஜய் கேல்கர். ஓகேங்களா. 13 3 எழுத்து விஜய். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். 3 விஜய் 13. 13வது நிதிக்குழு விஜய் கேல்கர். 14வது நிதிக்குழு. ஓகேங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேசின கொஸ்டின். 14வது நிதிக்குழுவின் தலைவர் 15வது நிதிக்குழு. 15வது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 14வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்வி ரெட்டி. 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங். இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிறது வந்து 16வது நிதிக்குழு. 16வது நிதிக்குழுவின் தலைவர் வந்துட்டு அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. ஸோ 14வது நிதிக்குழு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 14வது நிதிக்குழு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 2013. ஓகேங்களா. எப்படி ஞாபகம் 14வது வந்து 13 அமைச்சாங்க. ஓகேங்களா. 14வது நிதிக்குழு 2013 அமைக்கப்பட்டது. 14வது நிதிக்குழு பீரியட் வந்து பார்த்தோம்னா 2015 2020 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 14வது நிதிக்குழு ஸ்டார்ட் பண்ணது வந்து 15 20 வரைக்கும். பட் ஆணையம் அமைத்தது வந்து பார்த்தோன்னா 13. ஓகேங்களா. ஸோ 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2013. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2014 அவங்களுடைய பரிந்துரையில் அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ ஆணையம் வந்து 2015 20 வரைக்கும் அமைக்கப்படுது. அடுத்து பார்த்தோன்னா 15வது நிதிக்குழு. 15வது நிதிக்குழு வந்து பார்த்தோன்னா 2017 அமைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து 2020 வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 15வது நிதிக்குழு செயல்பட்ட வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா 2021 22. ஓகேங்களா. 2021 to 22 மற்றும் 15வது நிதிக்குழு வந்து பார்த்தோன்னா 21 25 பீரியட் வரைக்கும். ஓகேங்களா. கொரோனா டைம் பீரியட் இருந்தாலும் இதோட காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ 2025 to 26 வரைக்குமே வந்து எதுதான் செயல்பட போகுது அப்படின்னா 15வது நிதிக்குழு தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 16வது நிதிக்குழு வந்து அமைச்சிட்டாங்க. எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 2023. ஓகேங்களா. 2023 இவங்க வந்து இவங்களுடைய பரிந்துரை எப்போ தருவாங்க அப்படின்னா 2025 கொடுக்குறாங்க இவங்களுடைய அறிக்கையை. எப்போதுலேருந்து செயல்பட போகுது இந்த 16வது நிதிக்குழு அப்படின்னா 2026 30. ஓகேங்களா. ஸோ அப்போது தற்போதைய நிதிக்குழு வந்து பார்த்தோன்னா 16வது நிதிக்குழு. அதோட தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. அரவிந்த் பனகாரியா இவர் தான் வந்து 16வது நிதிக்குழுவின் தலைவர். இப்போ நடந்துகிட்டு வந்து 15வது நிதிக்குழு தான். எப்போ வரைக்கும் 25 to 26 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா 15வது நிதிக்குழு தான் செயல்படும். 16வது நிதிக்குழு எப்போதுலேருந்து செயல்பட போகுதுன்னா 26 30 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அரவிந்த் பனகாரியா இந்த பேரை வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே எதுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவருடைய கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்கலாம். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக் வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்னா January 1 2015. ஸோ அப்போ நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட போது அதோடைய துணைத் தலைவராக இருந்தவர் தான் வந்து அரவிந்த் பனகாரியா. ஸோ அவரை தான் வந்து இப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13வது நிதிக்குழுவின் கீழ் அதிகாரபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்திற்கு தரப்பட்டது அப்படின்னா ஓகேங்களா உத்தரப்பிரதேசம் வரைக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வந்து தரப்பட்டிருக்கு. இப்போதைய வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு உத்தரப்பிரதேசத்துக்கு தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ஸோ 13வது நிதிக்குழு தலைவர் யார் பார்த்தோம், விஜய் கேல்கர் பார்த்தோம். ஓகேங்களா. விஜய் கேல்கர். ஸோ அவரோட பீரியடில் அதிகபட்சமாக நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்திற்கு கொடுத்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு பொறுத்துக்கு பார்க்கலாம்.
அடுத்தது வந்து சி ரங்கராஜன். இங்கே வந்து தலைவர்களும் அவங்க எந்த நிதிக்குழுவை சேர்ந்தவங்களும் பார்க்கலாம். சி ரங்கராஜன், கே சந்தானம், கேசி பந்த், மகாவீர் தியாகி. சி ரங்கராஜன் பார்த்தோம் அப்படின்னா 12வது நிதிக்குழுவின் தலைவர். ரங்கராஜன் 12வது நிதிக்குழுவின் தலைவர். சந்தானம் வந்து பார்த்தோன்னா 2வது நிதிக்குழுவின் தலைவர். பந்த் வந்து 10வது நிதிக்குழு. மகாவீர் தியாகி வந்து பார்த்தோன்னா 5வது நிதிக்குழுவின் தலைவர். ஓகேங்களா. ரங்கராஜன். ஓகேங்களா. ரங்கராஜன் பேர் 2 இருக்குன்னு ஞாபகம். ரங்கராஜன் வந்து பண்ணால் 12வது நிதிக்குழு. சந்தானம். ஓகேங்களா. மஞ்சள் பூ சந்தானம் பார்த்தோம் அப்படின்னா சந்தானம். ஓகேங்களா. சந்தானம் வந்து ஃபஸ்ட்டு காமெடி ஆக்டராக இருந்தாங்க, இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டார். அப்போது டபுள் ஞாபகம் வச்சுக்கலாம். சந்தானம் வந்து 2வது நிதிக்குழு. பந்த் வந்து பார்த்தோன்னா 10வது நிதிக்குழுவின் தலைவர். பந்த் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. பந்த் 10வது நிதிக்குழுவின் தலைவர். தியாகி மகாவீர் தியாகி வந்து 5வது நிதிக்குழு. ஓகேங்களா. ஸோ 5 தியாகிகள் வந்து பார்த்தோன்னா 5 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். மகாவீர் தியாகி வந்து 5வது நிதிக்குழு. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு 4 பேரோடது பார்த்தோம். யார் பார்த்தோம், என்ன பார்த்தோம், 13வது நிதிக்குழு. 13, 14, 15, 16 ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம், 12, 2, 10 5வது நிதிக்குழு. 5 தியாகம். ஓகேங்களா. 5 வந்து தியாகி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பந்த் அப்படி தான் வரும். 10வது நிதிக்குழு. சந்தானம் வந்து ஹீரோ காமெடியன் 2, அப்போ 2வது நிதிக்குழு. ரங்கராஜன் வந்து 12வது நிதிக்குழுவின் தலைவர். ஓகேங்களா. இது ஆல்ரெடி பார்த்தோம். திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னது, நிதி ஆயோக். ஓகேங்களா. நிதி ஆயோக் எப்போ அமைச்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர், அப்போதைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ அவங்கள தான் வந்து இப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நிதிக்குழுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிதிக்குழு வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களை கொண்டது. ஓகேங்களா. இந்த நிதிக்குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து யார் அமைக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் தலைமையில் தான் வந்து அமைக்கப்படுது நிதிக்குழு. ஓகே. நிதிக்குழுவை பற்றிய ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம், 280. ஓகேங்களா. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் யார் நியமிக்கிறாங்க தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுறாரு. ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர்கள். ஓகேங்களா. அந்த தலைவரோட தகுதி பாருங்கள், பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருக்கணும். ஓகேங்களா. நிதிக்குழுவின் தலைவர் எப்படி இருக்கணும், பொது விவகாரங்கள் அனுபவம் பெற்றவராக இருக்கணும். ப்ளஸ் 4 உறுப்பினர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 4 உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா நிதி, நிர்வாகம், பொருளாதாரம், பொதுக்கணக்கு மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கணும். அவங்கள கை தேர்ந்தவங்களாக இருக்கணும். 4வது உறுப்பினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதியுடையவராக இருக்கணும். ஓகேங்களா. உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருக்கணும். மொத்தம் 4 உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்கள் நிதி, நிர்வாகம், பொருளாதாரம், பொதுக்கணக்கு, அரசு நிதித்துறை ஆகியவற்றில் கை தேர்ந்தவங்களாக இருக்கணும். இன்னொரு உறுப்பினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக கூடிய தகுதி பெற்றவராக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். இப்போ வந்து நம்ம 16வது நிதி ஆணையம் பார்த்தோம். எப்போ பார்த்தோம், 16வது நிதி ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தோம், 2023 அமைச்சாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அவங்களுடைய அறிக்கை 25 தரப்புறாங்க. 26 30 வரைக்கும் 16வது நிதி ஆணையம் வந்து செயல்பட போகுது. ஸோ அதோட தலைவராக யார் பார்த்தோம், அரவிந்த் பனகாரியா. இது வந்து கரெக்டாக பேசலாம் கேட்கலாம். தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. ஸோ செயலாளராக யார் இருக்காங்க, இப்போ நிதி ஆணையத்துடைய செயலாளர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டி. ஓகேங்களா. ரித்விக் ரஞ்சனம் பாண்டி தான் வந்து இப்போ செயலாளராக இருக்காங்க. உறுப்பினர்கள்னால் பார்த்தோம் 4 பேர் பார்த்தோம் இல்லையா. அந்த 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, அஜய் நாராயணன், அப்புறம் ஜார்ஜ் மாத்யூ 1, நிரஞ்சன் ராஜ் யக்ஷா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சௌமியா காந்தி கோஷ். 4 பேர் தான் உறுப்பினர்கள். ஸோ அஜய், மாத்யூ, ராஜா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து சௌமியா. அடுத்தது மாநில நிதி ஆணையம். மாநில நிதி ஆணையத்தை பற்றிய அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 73வது சட்ட திருத்தம் தான் வந்து மாநில நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஸோ மாநில நிதி ஆணையத்தை பற்றிய சரத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 243I மற்றும் 243Y இதான் வந்து மாநில நிதி ஆணையத்தை பற்றிய உறுப்பு. ஓகேங்களா. 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் தான் வந்து மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்லுது. இயர் வந்து பார்த்தோன்னா 1992. மாநில நிதி ஆணையமும் பார்த்தோன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து அமைக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. PV ராஜமன்னார், AM குஸ்ரோ, AK சந்தா, KC நியோகி. ஓகேங்களா. இதில் யார் நம்மளுக்கு தெரியும், நியோகி வந்து யார், முதலாவது நிதி ஆணையத்தோட தலைவர், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களாம் பார்க்கலாம். ராஜமன்னார். ஓகேங்களா. மன்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட 4 பக்கமும் போயிட்டு அது
எப்படி இருக்குது சொல்லிவிட்டு ஆட்சி புரியணும். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 4வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து ராஜமன்னார் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை குஷ்ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 11வது நிதிக்குழுவின் தலைவர் 1 குஷ்ரோ. சந்தா வந்து பார்த்தோன்னா 3 ஓகேங்களா. என்னது சொல்கிறேன் 3 சந்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒன் டைம் சந்தா காட்டுறான் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு வந்து சந்தா. அப்போ சந்தா வந்து 3, நியோகி வந்து ஃபஸ்ட்டு. அப்போ ஆர்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா DCAB வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பார்த்துட்டோம், நிதிக்குழுவோட தலைவர்களை வந்து பார்த்துட்டோம். வரிசைப்படுத்துக்க சொன்னாலும் பொறுத்து சொன்னாலுமே நம்ம வந்து பொறுத்திடலாம். இப்போ ஆர்டரை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு யார், KC நியோகி. 2வது நிதிக்குழுவின் தலைவர் ஆல்ரெடி பார்த்தோம், 2 ஹீரோவாக காமெடியான யார் பார்த்தோம், சந்தானம் ஓகேங்களா. 3வது நிதிக்குழு 3 மாதத்துக்கு ஒன் டைம் சந்தா கட்டுவோம். அப்போ 3வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து KK சந்தா ஓகேங்களா. 4வது யார், ராஜமன்னார். ராஜா வந்து 4 பார்க்கும்போது நாட்டை காப்பாற்றுவார். அப்போ ராஜமன்னார் 4வது நிதிக்குழுவின் தலைவர். 5 என்ன பார்த்தோம் அப்படின்னா தியாகம் பார்த்தோம், தியாகி மகாவீர் தியாகி பார்த்தோம் இல்லையா. 5வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன யார் பார்த்தோம், பந்த் ஓகேங்களா. 10 பந்த், அதான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அடுத்தது 11 வந்து குஷ்ரோ ஓகேங்களா. 11வது குஷ்ரோ, 12வது ரங்கராஜன். அடுத்து 13லேருந்து ஆர்டரவே பார்த்துட்டோம். 13வது யார் பார்த்தோம், விஜய் கேல்கர் பார்த்தோம். 14 YV ரெட்டி, 15 NK சிங். இப்போ வந்து அரவிந்த் பனகாரியா ஓகேங்களா. இதுதான் வந்து நிதிக்குழு பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டது ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது போல் நிறைய இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றியான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.